நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடு. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்தை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம். டாப் 10. ஸோ இந்த வாரம் முழுக்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட். நேற்று விட்டு போனேன் நம்ம டூயட் சேலஞ்ச் ரவுண்டு. இன்னைக்கும் வந்து பார்த்தா நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். நம்மளுடைய நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ஓட ஃபைனல்ஸ் இன்னும் கூடிய விரைவில் ஒரு மிக பிரம்மாண்டமான மேடையில் நடக்கும். அந்த மேடையில் தெரியும் ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற டைட்டில் மட்டும் இல்லாம அது கூடவே அருண் எக்ஸல்ல டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு. இப்போ வந்து டியூட் சேலஞ்ச் நடந்துட்டு இருக்கு. அடுத்த 2 கண்டெஸ்டன்ஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையெல்லாம் வந்து வெளிக்காட்டுவதற்காக சின்ன போட்டி இங்க வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண போறோம். போட்டிக்குள் போட்டி. எஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சா அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை வந்து லாங்கா யார் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு இழுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே 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 ஓகேவா? ஸோ உங்க அணியில இருந்து நீங்க யாரை இறக்க போறீங்க? ஷரத் அண்ட் கணேஷ். டே இங்க யாரா வரீங்க? செண்பகராஜ் அண்ட் கண்வழி கிருஷ்ணன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை சா அப்படின்ற ஒரு விஷயம் எது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம்? வேணாங்க, இதே ஓகே. சாவை ஓகேவா? அந்த சாவை வந்து நல்லா இழுக்கணும். ஓகேவா? சரி, முதல் உங்க அணியில இருந்தா எங்க அணியில இருந்தா? உங்க அணியில இருந்தா. ஓகே, முதலாவதாக ஆந்திரா மில் செண்பகராஜ். சா seconds. Shenbagaraj, that's very nice. Sin Ganesh, na Sami kumurra. 3, 2, 1, go. Sa 11 seconds. Okay, very good. So இப்போ வந்து 15 11 கண்ணுவலி. கிருஷ்ணன் சொல்லுங்க. உங்க ஊர்ல கண்ணுவலி என்னன்னு சொல்லுவாங்க? கண்ணு வேதனை. கண்ணு வேதனையா? கண்ணு வேதனா என்னடா அது பாவனா மாதிரி இருக்கு பேரு. என்னது கண்ணு வேதனா? இப்ப கண் வேதனால இருக்கக்கூடிய கிருஷ்ணா இந்த சாவேதனாவை எப்படி இழுக்க போறாருன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரெடி, 1 2 ஸ்டார்ட். சா 16 seconds. கிருஷ்ணன் லீடிங்ல இருக்கீங்க. சாம்பார் சாதம் நல்லா சாப்பிடுவான் போல இருக்குது. சா நல்லா சூப்பரா வருது. சரக்கு சந்தோஷா? அவன் பேரு சரத் சந்தோஷா. ஸ்டார்ட் பண்ணு. என்னடா நடுவில் வால்டேஜ்லாம் போகுது? நடுவில் ஏப்ப மாதிரி வந்துருச்சு. ஓகே, வெரி குட். 15 seconds. ஓகே, ஸோ அவர் 15, இவர் 11, நீ 16, அவரு 15, 21. கூட்டி கழிச்சு பார்த்தாலும் காட்டுப்பூச்சியன் கம்பெனி தான் இதை ஜெயிச்சிருக்கிறாங்க. குட். இந்த சாவேதனா காம்படிஷன்ல காட்டுப்பூச்சியன் கம்பெனியை சேர்ந்த கண்ணு வேதனா கிருஷ்ணாவுக்கும் அண்ட் நம்ம செண்பகராஜும் இதை வந்து ஆளுக்கு 10 செகண்டுக்கு மேலே நல்லா பாடி நல்லா சாப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் அங்கே போகும்போது அங்கே அப்படின்னா ஆப்பத்தெடுத்து வாயில் வச்சுருவாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டாப் 10 கண்டஸ்டன்ஸோடைய ரொம்ப க்யூட்டான விஷயம், அவங்கள பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை ரொம்ப அவங்கள வந்து உங்களுடைய மனசுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான சில விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்றதுக்காக அவங்கள பற்றி சில ப்ரொஃபைல்ஸ், ஆடியோ வீடியோ ப்ரொஃபைல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய சாய் விக்னேஷ் அவர்களுடைய ப்ரொஃபைல் தான். சாய் விக்னேஷ், யங்கஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஆஃப் சூப்பர் சிங்கர் 4. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி அவருடைய ப்ரொஃபைலை பார்த்துக்கலாம்.
கொஞ்சம் கஷ்டம். ஸ்கூலுக்கு மட்டும் கரெக்ட் டைமில் போயிடுவான். ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வரத்துக்குள்ளே ஒரு 4:30 ஆகிடும். அப்புறம் ஹில் கோயிங் ஃபார் ப்ராக்டிஸ் செஷன். அவள் அப்பாவோட நேராக ரெக்கார்ட் ரூம்னு ஒன்று நாங்கள் ஆற்றுலேயே ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே வந்து போய் அப்பாவும் அவனுமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாள். சாய் விக்னேஷோட மியூசிக் கேரியரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவனோட பர்சனல் கேரக்டர் எப்படி இவன் அளவுக்கு டெவலப் ஆகினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. நானும் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் வந்து சத்யசாயி ஆர்கனைசேஷனோட டிவோட்டீஸ். அங்கேருந்து கற்றுட்டு தான் இந்த கேரக்டர் இன்றைக்கி நல்லா இருக்கான காரணம் ரீசன் அதுதான். ஜெயமா ஜெயமா ஜெயமா. எங்கிட்ட சாய் விக்னேஷ் வந்து 10 வருஷமாக பாட்டு கற்றுன்னு இருக்கான். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப ஆசையாக கற்றுக்க ஆரம்பித்தான். கிளாசிக்கல் தவிர லைட் மியூசிக்லேயும் இவ்வளோ இந்த மாதிரி நன்னா வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கும் எல்லாம் பெருமையாக இருக்குது. சாய் விக்னேஷ் வந்து டாப் 10 வருவான்னு நாங்கள் நினைக்கல. பட் பை ஹிஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ராக்டிஸ் டாப் 10 வந்திருக்கான். இன்னமும் மேலே மேலே டாப்புக்கு வரத்துக்கு ஆல் மை வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம். சூப்பர் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய யங்கெஸ்ட் கண்டெஸ்டன்ட் சொல்லுங்க, இப்போ டாப் 10 வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணேன். பிகாஸ் இந்த ஷோ வரது முன்னாடி எனக்கு தான் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் வீட்டில் நிறைய பேருக்கு இல்லை. இங்கே வந்து நான் டாப் 10 வருவேன்னு எனக்கு ஒரு அம்பிஷன் இருந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஹார்ட் ஒர்க் போட்டு இது வரைக்கும் வந்திருக்கேன். அண்ட் இதுக்கு மேலேயும் என்னால் முடிஞ்ச டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்லாம் ட்ரை பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சு கொடுக்கணும். ஓகே, நம்மளுடைய டீம் பிஸ்தா 10ல இருந்து இன்னொரு மிகப்பெரிய பிஸ்தாவை இந்த மேடைக்கு கூப்பிடுறோம் உங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய டீம் பிஸ்தா 10ல இருந்து இன்னொரு மிகப்பெரிய பிஸ்தாவை இந்த மேடைக்கு கூப்பிடுறோம் உங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஓகே, ஃபார் தி டுவல் சேலஞ்ச் லெட்ஸ் வெல்கம் ஆல்கெஸ் என்கிற அழகேசன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ். அம்மாளே பார்த்து விட்டான் அம்மாளே. அண்ணாளே சிரிச்சா அண்ணாளே ஆணிச்சா பின்னால காலவாரிட்டா. கொட்டு கொட்ட அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாலே பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மினுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. பட்டு கொட்ட அம்மாளே பார்த்து விட்டான் அம்மாளே. அண்ணாளே சிரிச்சா அண்ணாளே ஆணிச்சா பின்னால காலவாரிட்டா. பட்டு கொட்ட அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாலே பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மினுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. கேடிப்பய நாடகம் போட்டா ஜோடி கிளி சம்மதம் கேட்டா. கேடிப்பய நாடகம் போட்டா ஜோடி கிளி சம்மதம் கேட்டா. அம்மாளு வந்தாளே நம்பி அட நம்மாடு விட்டாளே தம்பி. அவளுக்கு காது குத்த பார்த்தா அவளுக்கு காது குத்த பார்த்தா. நாடறிஞ்ச போக்கிரிதான் நான் அறிஞ்ச அம்மாளு ஒட்டிக்கிட்டா வெட்டிக்கிட்டா உனக்கு என்ன சும்மாரே. பட்டு கொட்ட அம்மாளே பார்த்து விட்டான் அம்மாளே. கண்ணாலே சிரிச்சா முன்னாலே ஆணிச்சா பின்னால காலவாரிட்டா. பட்டு கொட்ட அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாலே பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மீனுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா.
தம்பிய போலே ஆட்டிருக்கு 1000 ஆளே பாசமுள்ள தம்பிய போலே ஆட்டிருக்கு 1000 ஆளே எல்லாமே பொய்யாகி போச்சா அட என்னாச்சு எங்கிட்ட பாச்சா நான் நினைச்சா மாத்திடுவேன் குருவே நான் நினைச்சா மாத்திடுவேன் குருவே உன் கதையும் என் கதையும் ஊரறிந்தா என்னாகும் பாம்புக்கு ஒரு கால் இருந்தா பாம்பறியும் என்னாகும் பட்டு கொட்ட அம்மாளே பத்து விட்டான் அம்மாளே கண்ணாலே சீரிச்சா அண்ணாலே ஆடைச்சா பின்னாலக்கார வாரிட்டா பட்டு கோட்டை அம்மாளே உள்ளுக்குள்ள என்னாலே பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மீறிச்சா பின்னாடி பள்ளம் பறிப்பா பட்டு கொட்ட அம்மாளே தகதின தின்னா தின்னா பத்து விட்டான் அம்மாளே தகிடு அண்ணாலே சீரிச்சா அண்ணாலே ஆடைச்சா பின்னாலக்கார வாரிட்டா தகதின தின்னா தின்னா தனக்கிடு கலக்கிட்டீங்க சூப்பர் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கான்செப்ட் அதாவது டீம்ல எல்டஸ்டும் யங்கஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது அழகேசன் சார் வணக்கம்மா செம்மையா பாடினீங்க அழகேசன் சார் ரொம்ப நல்லா பாடினீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சாய் விக்னேஷ் நீங்களும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதா சொன்ன மாதிரி திங்க் வயசுக்கெல்லாம் ஒரு அர்த்தமே இல்லை வயசுக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லை ஐ திங்க் யாரோட எனர்ஜி எங்கே இருந்தது ஒன்றுமே புரியல ஆனால் ஃபேண்டாஸ்டிக் டூ குட் தேங்க்யூ அல்கிட் சார் வணக்கம் சார் நீங்கள் இன்னைக்கு பண்ண இந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சிங்கரில் பண்ண போகிற எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நான் சேர்ந்து அட்வான்ஸாக ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துட்றேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சாய் விக்னேஷ் நீங்கள் வந்து நடுவில் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் பண்ணும்போது யூஆர் லைக் ஆஸ் இஃப் நீங்கள் 2 பேரும் வந்து லாஸ்ட் 20 years யூ பின் டுகெதர் அந்த ஒரு வார்ம்த் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் என்னன்னா அந்த அட்மாஸ்பியர் இங்கே இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஐ thoroughly enjoyed this performance SS4ல வந்து ஒரு குளோபல் ஸ்டார்ன்னு சொல்கிறேன்னா அது அழகேசன் சார் மட்டும்தான் ஐ திங்க் நான் பல நாடுகள் வந்து பாஸ்ட் 4-5 months ஷோஸ் போகும்போது எனக்கு கேட்குற முதல் கேள்வி நான் எப்படி இருக்கேன் பாட்டு எப்படி இருக்குல்ல ஆல்கேட்ஸ் எப்படி இருக்காங்க சார் ஆல்வேஸ் ஆல்கேட்ஸ் எவ்ரிபடி ஓன்லி டாக்ஸ் அபவுட் ஆல்கேட்ஸ் உண்மையிலே இந்த ஷோ யூ கான் வேர்ல்டு வைட் கூட ஃபேன் பேஸ் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க இந்த டோட்டல் சீசனில் அண்ட் அஃப்கோர்ஸ் சாய் விக்னேஷ் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் as யூஷுவல் வண்டர்ஃபுல் போத் ஆஃப் யூ எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு சின்ன பிட் எனக்கு அழகேசன் சார் வந்து நெஞ்சுக்குள் பெய்திரும் மாமழை ஒரு வாட்டி பாட முடியுங்களா இல்ல அதான் ரெடி ஆயிடுச்சா டியூன்லாம் ரெடி பண்ணிங்க நீ இப்போ இது மாதிரி சாதாரணமாலாம் பாடக்கூடாது பிகாஸ் யூ ஆர் அ குளோபல் ஸ்டார் ஓகேவா ஆல் ஆண்டிஸ் லவ் யூ நாட் only ஆண்டி பெய்திடும் மாமழை ரெடி ஆயிடுச்சா நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சட்டென்று மாறுது வானிலை ஓகே என்னே உன்மேல் பிழை இல்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் காலலை உன் வண்ணம் சூடிய காரிகை தரரரரரா. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்தன் தந்தாதி. எனக்கு ஒரு சின்ன ஆசை நம்ம ஆல்கேட் சார் ஒரு லைன் கத்து கொடுக்கணும் மாக்காப்பா பாடணும் அதுதான் எங்களுக்கும் தேவை இப்ப மாட்டினார் பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணமா பட்டிக்காடா
பட்டணமா ரெண்டு கெட்டான் லட்சணமா. சரி லிரிக்ஸ் விட்டுனா கூட ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? ரைட். பட்டிக்காடா பட்டணமா ஆஹா. ரெண்டும் கெட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணுமா. ஆல முடிவு கட்டணுமா. ஓகே, நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாமா? நான் அடிக்கணும் ஒரு இது. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கெட்டா லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா லட்சணமா. மகப்பா ராக் ஸ்டார். இல்ல சார், ரொம்ப நல்ல பாட்டு. ராக் ஸ்டார் இவர்தான் சார், ராக் ஸ்டார். சாய் விக்னேஷ் அண்ட் நம்மளுடைய ஆல் கேட்ஸ் இவங்க 2 பேரும் பாடின பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்மளுடைய காட்டுப்பூச்சி அண்ட் கம்பெனில இருந்து பாடின 2 பேரையும் அன்புடன் இப்போது மேடை கிடைக்கிறோம். ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சனி பமக சபக மாமா எந்திர தரகட தகட தரகட மாப்ளே நீ மாமா நீ மாப்ளே நீ மாமா நீ சீமா நீ போமா அட போமா மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே மாமா மாப்ளே. ஓகே, இந்த டுவெட் சேலஞ்சில் காட்டுப்பூச்சி அண்ட் கம்பெனியா இல்லை எதிர்த்தாலும் 10 பிஸ்தா 10 கம்பெனியா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அவர் ஜட்ஜ் தேவன் அவர்கள், விஜய் பிரகாஷ் அவர்கள், நரேஷ் ஐயர் அவர்கள் அண்ட் ஸ்வேதா மோகன் அவர்கள். வாங்க. 3, 2, 1 திவா. சனி பனி பம பமக மக சக மதுதி பாடும் அண்ட் நம்மளுடைய ஆல்கேட்ஸ் அழகேசன் டார்லிங்க்கு நல்லா சாப்பாக்கடையை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இப்போ வந்து காம்படிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆமா, ஏன்னா நாங்க வந்து 5 ரெட் கேப்ஸ் வச்சிருக்கோம், நீங்க 7 ரெட் கேப்ஸ் வச்சிருக்கீங்க. இன்னும் 2 தான். கேப் இஸ் வெரி ஸ்மால். ஓ, அதனால காம்படிஷன் க்ளோஸ் ஆயிடுச்சா? இல்லையே, ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, வெரி குட். பட் நம்மளுடைய டாப் 10 கண்டெஸ்டன்ஸ் மத்தியிலையும் அவங்க காம்படிஷன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கு. And அந்த பிரம்மாண்டமான மேடையில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கு விகேர் ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy தரும் கோல்ட் winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நம்மளுடைய ஜட்ஜஸ் மத்தியில ஒரே பாட்டு 2 பேர் பாடியிருக்காங்க. இப்போ சமீபத்துல வந்த மரியான் படத்துல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் பிரகாஷ் and Shweta, would you like to sing a few lines of that song for us? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணே. இன்னும் பேசக்கூட தொடங்கல, என் நெஞ்சமும் கொஞ்சமும் நரையல. இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாதே. இன்னும் பேச கூட தொடங்கல,
நெஞ்சமோ கொஞ்சமோ நரையல இப்ப மழை போல நீ வந்தா கடல் போல நான் இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணு நில்லு பொண்ணு நில்லு பொண்ணு தேங்க்யூ ஸோ மச். So beautiful. காட்டுப்பூச்சி அண்ட் கம்பெனி அவங்களுடைய குரூப் ஆக்டர் கொடுக்க போறாங்க. தயவு செய்து எல்லாரும் ஜோராக கை தட்டவும் ப்ளீஸ். ஹாய் வெல்கம் டு எவ்ரிபடி. அஜய் டிவி வழங்கும் ஆடாதே இனிமே ஆடிடாதே. நம்முடைய ஷோயோட நடுவர்களை நாம் வரவேற்கிறோம். முதலாவதாக திரு VL ராமராஜன். சுதி கொடுங்க. சார் இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. இந்த ஷோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு. அதாவது என் பையனா இருந்தா கூட தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவேன் சார். நம்முடைய ஆனா நீ வந்து ரொம்ப நல்லா பேச தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஒண்ணு. தேங்க்யூ சார். அதெல்லாம் ஓகே சார். ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது என் பையனா இருந்தா கூட நான் தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவேன் நான். ஆனா நீ ரொம்ப நல்லா பேசுற, கவிதை ரொம்ப நல்லா சொல்ற. தேங்க்ஸ் சார். அதனால நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஒண்ணு. இந்த ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்ருதி கொடுங்க சார். நீங்க உங்க இருக்கையில போய் உட்காந்துடலாம் ப்ளீஸ். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய இன்னொரு நடுவர் வரப்போகிறார். Let's put our hands together. தூத்துக்குடி சபா. வாங்க மேடம், சீக்கிரம் வாங்க. மேம் நீங்க சொல்லுங்க, இந்த ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தங்கமணி, I want to be happy but you are not happy but you make me மேடம் இருங்க மேடம். நம்ம ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதான்டா தங்கமணி சொல்றேன். I want to be happy but you are not happy but you make me happy too. ரொம்ப சந்தோஷம் மேம் பாடுனதுக்கு. இந்த ஷோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கொஞ்சம் ஸ்ருதி கொடுங்க. மேம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். மேம் ப்ளீஸ் டேக் யுவர் சீட். Thank you தங்கமணி. I want to be happy but you are not happy but you make me happy too. கொஞ்சம் ஸ்ருதி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. ஒரு மிகப்பெரிய டான்ஸ் ஷோ, அதோட ஃபைனல்ஸ்ல தான் நம்ம இருக்கோம். இந்த ஷோவோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தென்னிந்திய நடன குழுவில் வந்து ஒரு பெரிய டான்ஸரை வந்து நாங்கள் இப்போ கூப்பிட போகிறோம். அவரோட சேர்ந்து நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ண போகிறாங்க. இல்லை ஃபைனல்ஸ் யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம கூப்பிட போகிறது தென்னிந்திய நடன மாஸ்டர் குரோம்பேட்டை சோப்பு டப்பா. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் ஷோ வந்ததுக்கு. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். ரெண்டு பெரிய சீட் இருக்கு, நான் எங்க உட்கார்றது? இப்படி உட்காருங்க, இந்த ஓரத்தில் உட்காருங்க. ஓகே தம்பி இங்கே இல்லைப்பா, அங்கே போ. சரி நான் இப்படி உட்காந்துக்கிறேன். நம்மளுடைய சுற்றை ஆரம்பிக்க நேரம் வந்தாச்சு. முதலாவதாக நம்மளுடைய கண்டஸ்டன்ட் ரேவதியை கூப்பிடுவோம். பெரிய டான்ஸரோட சேர்ந்து டான்ஸ் பண்ண போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பயமா இருக்கு. சோப்பிடப்பா ரெடியா? வடக்கு
கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா சர்தா பிட போலே என் பேரை தான் மெல்லுவா